ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் பூரக்கடை கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஆனால் ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நிலக்கடலை சட்னி எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். நம்ம இட்லி வேகிற நேரத்துக்குள்ள 2 நிமிஷத்துல இந்த சட்னி அரைச்சி முடிச்சிடலாங்க. ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இப்போ இந்த ஹெல்த்தியான நிலக்கடலை சட்னி எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். 1/4 கப் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை நான் எடுத்திருக்கேங்க. உங்ககிட்ட வறுக்காத நிலக்கடலை இருந்ததுன்னா வெறும் வானலியில நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சட்னி செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்காய் துண்டுகள் ஒரு 10ல இருந்து 15 அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே பூண்டுப்பல் 7ல இருந்து 8 அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. இது சின்ன சைஸ் பூண்டுனால நான் இத்தனை எடுத்திருக்கேன். நீங்க பெரிய பல் பூண்டுனா 2ல இருந்து 3 அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். புளி இந்த சைஸுக்கு எடுத்தீங்கன்னா போதுங்க. இந்த சட்னியோட டேஸ்ட்டுக்காக தான் புளி சேர்க்கறது. இந்த சட்னி கொஞ்சம் காரசாரமா இருந்தா நல்லா இருக்குங்க. அதனால நான் 3 அளவுக்கு வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாயோட அளவை கம்மியாவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாங்க. சீரகம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கம்மியா சேர்த்திருக்கேங்க. நிலக்கடலை சட்னிக்கு சீரகம் சேர்த்து செய்யும்போது மனம் ரொம்ப நல்லா இருக்குங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சட்னி அரைக்கும் போதே தண்ணி சேர்த்திடாமல் கொரன்னு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த பக்குவத்தில் சட்னி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச சட்னியை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. ஜாரில் 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி அலசி சேர்த்துக்கலாங்க. சட்னி ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த சட்னி இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. இப்போ நிலக்கடலை சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. தாளிப்பு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. கடுகு உளுத்தம் பருப்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஒரு வரமிளகா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துட்டு சட்னியில் தாளித்ததை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நிலக்கடலை சட்னி ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. நல்ல சாஃப்டான இட்லி தோசைக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. அதே மாதிரி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் இந்த நிலக்கடலை சட்னி நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ராகி களிக்கு அல்டிமேட்டான ஒரு காம்பினேஷனுங்க இந்த நிலக்கடலை சட்னி. நீங்களும் நான் செஞ்ச அளவுகள் படி இந்த நிலக்கடலை சட்னி ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் பூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.